வணக்கம். இன்னைக்கு நம்ம வள்ளி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்திருக்கோங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பரோட இடம் ஒன்று தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அவரோட அந்த இடம் அளவில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அதை நம்ம இன்னைக்கு அளக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாரு. என்ன பிரச்சனைனா, அவரோட பத்திரத்தில் இருக்கிற அளவும் பட்டாவில் இருக்கிற அளவுலையும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது. அதே மாதிரி ஃபீல்டு மேப்பை வச்சு சர்வே பண்ணி எடுக்கும்போது அதில் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னாரு. இது எப்படி அக்யூரேட்டாக அளக்குறதுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தார் ஒரு ஐடியா. ஸோ நம்ம நண்பர் தான் வள்ளி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கண்ணன் இன்ஜினியரு. ஏற்கனவே நம்ம அவரோட வீடு ஒரு வீடியோ போட்டிருப்போம். பழனியில் இப்படி ஒரு பங்களா வீடான்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அவர்கிட்ட கேட்டதுக்கு இல்லைங்கன்னா நம்ம புதுசாக ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம், டிஜிட்டல் சர்வே சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் உங்களுக்கு உங்களோட அந்த நண்பர் தோட்டத்தை நம்ம அளந்து பார்த்துருவோம். அக்யூரேட்டாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் வரேன், நான் பண்ணித்தரேன், எப்படின்னு நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதைத்தான் நாம் இன்றைக்கி நண்பரோட தோட்டத்துக்கு வந்திருக்கோம். கண்ணங்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோன்னே நேராக அங்கே வந்துட்டாங்க. இந்த மாதிரி இதை அளக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே. ஸோ அதுக்கு தான் அவங்க ஏதோ மிஷின்லாம் கொண்டாந்து செட் பண்ணாங்க. அது என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிலம் சம்மந்தப்பட்ட இந்த அளவுகளுக்கான தேவைகள் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். டெக்னாலஜி எல்லா ஃபீல்டுலேயுமே வந்துருச்சு. முக்கியமாக சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குள்ளே ரொம்பவே டெவலப் ஆயிடுச்சுங்க. இன்னும் நம்ம டேப்பு, கம்பி, கல், கயிறு கட்டி நட்டுக்கிட்டே அளவு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை. என்னென்னமோ மிஷினு ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அண்ணா வாங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் பண்ணியாச்சுங்க. இது எப்படி அளக்க போகிறீங்க, என்ன ஏதுன்னு எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன். கண்டிப்பாங்கண்ணா, சொல்லிடலாம். இது டிஜிபிஎஸ்ங்கண்ணா, டிஃபரன்ஷியல் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்கண்ணா. சரிங்க. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே ஜிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம மொபைல்ல யூஸ் பண்றதுங்கண்ணா. ரூட் எல்லாம் பார்க்கறது. ஆமா, கரெக்ட்டுங்கண்ணா. இது லேட்டிடியூட் லாங்கிடியூட வச்சு நம்ம எக்ஸாக்ட் லொகேஷன் எடுக்கிறதுக்காக சேட்டலைட் கம்யூனிகேஷன். ஆமா, அந்த நம்பர் எல்லாம் ஒரு லொகேஷன், கரெக்ட், நார்த் ஈஸ்ட் டிகிரின்னு சொல்லி வருங்கண்ணா. அந்த நமக்கு எந்த ஜோன்ல வருதோ இந்த சேட்டலைட் சிக்னலை, இது பேர் பேஸுங்கண்ணா. இந்த பேஸ் என்ன பண்ணும்னா சேட்டலைட்டோட சிக்னலுக்கு டைரக்டா அனுப்பும். அந்த சேட்டலைட்ல இருந்து இது பேர் ரோவர்னு சொல்லுவாங்கண்ணா. அங்க இருந்து கம்யூனிகேஷன் சிக்னல் இந்த ரோவருக்கு வரும் உங்களுக்கு. ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் சிக்னல் தான் ரிசீவர் பண்ணி எந்த நம்ம லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் எந்த பொசிஷன்ல இருக்கிறோம்னு அக்யூரேட்டா மென்ஷன் பண்றதுக்காக தானே இந்த மிஷின். அதை வச்சு நம்ம அளக்குற மாதிரி. எப்படி நீங்க அளப்பீங்க? ஆனா உங்களுக்கு நம்ம நார்மலா டேப் வச்சு அளப்போம், அவ்வளவுதான். இல்ல கை இருந்ததுன்னா அளந்து அதை ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. நீங்க எப்படி இவ்வளவு பெருசு அளப்பீங்க? ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா டேப்ல அளக்கறதுக்கு மினிமம் பாத்தீங்கன்னா 1 ஏக்கர் அளக்கலாம், 2 ஏக்கர் அளக்கலாம். அது அன்சேப்டு ஏரியாவை அளக்க முடியாதுங்கண்ணா உங்களுக்கு. ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட் செக்டார்லயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜிஓ என்ன பாஸ் பண்ணிருக்காங்கன்னா, உங்களுக்கு கம்பல்சரி எல்லாரும் இடம் பதிகிற எல்லாருமே எம்டி லேண்டா இருந்தா லேட்டிடியூட் லாங்கிடியூட் கம்பல்சரி பண்ணிருக்கணும். அந்த இடத்தோட போட்டோஸ் கம்பல்சரி பத்திரத்திலேயே வந்திருக்கணும். இந்த 20 செப்டம்பர்ல ஜிஓல பாஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் என்னைக்குமே மாறாதுங்கண்ணா. உங்களுக்கு எந்த இடத்துல நம்ம நிக்கிறோம் அதுதான் லேட்டிடியூட் லாங்கிடியூட். சோ அத்துக்கல்ல மாறிடுச்சு, நம்ம இடம் அங்க புலி தாண்டி போயிருச்சு அத்துக்கல்ல. அந்த எந்த கரெக்ஷன் இல்லாம டைரக்ட் சேட்டலைட்டோட உங்களுக்கு அக்யூரசினா எப்படி சொல்றேன்னா எம்எம் அக்யூரசின்னு சொல்லலாம். இதை மில்லிமீட்டர் அளவுக்கு உங்களுக்கு அக்யூரசி கிடைக்கும். அந்த 1 இன்ச்சு 2 இன்ச்சுன்னு இல்லாம 1 சென்ட் போயிருச்சுன்னு சொல்றாங்க, 1/2 சென்ட். பங்கு பாக பிரிக்கிறதுல எல்லாம் இந்த பஞ்சாயத்தே வராது. எந்த பஞ்சாயத்து இல்லாம உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவு இடத்த அளந்து கொடுத்துடலாங்கண்ணா உங்களுக்கு. அதுக்காக கவர்மெண்டோட அப்ரூவ்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்னைக்கு லேண்ட் அளக்கணும் ரோவர் தான் யூஸ் பண்ணணும் அவங்களே இன்னைக்கு கொண்டு வந்து சஜஸ்ட் பண்றாங்க. சஜஸ்ட் பண்ணி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல இப்படிதான் பண்றாங்க. கம்பல்சரி இன்னைக்கு லேண்ட் பதிகிற எல்லாருமே ஜிஓ பாஸ் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா லேட்டிடியூட் லாங்கிடியூட் அந்த இடத்துக்கும் அந்த இடத்தோட போட்டோஸ் கம்பல்சரி இருந்தாதான் இன்னைக்கு பதிய முடியும். இந்த லென்ஸ் மாதிரி வச்சு பாத்துக்கிட்டு இருப்பாங்களே, அது டோட்டல் ஸ்டேஷனுங்கண்ணா. அது பில்டிங் மார்க்கிங்காக யூஸ் பண்ணலாம். அது மினிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏக்கர் தான் அளக்க முடியுங்கண்ணா. இது எவ்வளவு தூரம் உங்களுக்கு இதோட இன்டர்னல் ரேடியோ, இது ஆண்டனா மெத்தடுங்கண்ணா. இதுல உங்களுக்கு அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் இதை சுற்றளவு அளக்கலாம். 25 கிலோமீட்டர் இந்த இடத்துல பேஸ வச்சுட்டு நம்ம அளக்க முடியும். இதே சிம் கார்டு இதுல போட முடியும். அப்ப பெரிய மில்லு ஃபேக்டரி அதெல்லாம் கூட ஈஸியா அளந்துடலாம். உங்களுக்கு மினிமம் பாத்தீங்கன்னா 45 இருந்து 50 கிலோமீட்டர் சுற்றளவையும் ஒரே இடத்துல அளக்க முடியும். இருந்த இடத்துல இந்த பேஸ மட்டும் நம்ம ஒரு இடத்துல ஃபிட் பண்ணிட்டோம்னா அந்த நம்ம ரோவரை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எங்க வேணா 54 கிலோமீட்டருக்கு நம்ம சுற்றளவுல யூஸ் பண்ண முடியுங்கண்ணா நமக்கு. ஆனா நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த பேஸ் பாத்தீங்கன்னா ஓபன் சர்ஃபேஸ்ல கம்பல்சரி இருக்கணும். அப்பதான் ரிசீவ் பண்ணும் சிக்னல். அதே மாதிரி மழை காலத்துல யூஸ் பண்ண முடியாதுங்கண்ணா. சோ பட் என்னன்னா இதுல அக்யூரசி உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும்.
அக்யூரசி தான் மெயின் நமக்கு இப்போதைக்கு. ஏன்னா இது பட்டால ஒரு அளவு இருக்கும்னா பத்திரத்துல ஒரு அளவு இருக்கும். உங்களுக்கு ஈஸியில போட்டு பார்த்தா ஈஸியில போட்டு 2-3 டிஃபரன்ஸ். அப்புறம் சர்வேல கூப்பிட்டு வந்து அளந்தோம்னா அதுல ஒரு டிஃபரன்ஸ் ஒரு அளவு இருக்குண்ணா. ஆனா இதை வச்சு நம்ம வந்து இதுதான் லீகல், இதுதான் அக்யூரசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டிக்கலாமா? கம்பல்சரி இதை பண்ண முடியுங்கண்ணா. இது உங்களுக்கு டிஜிபிஎஸ் கவர்மெண்ட் லைசன்ஸோட வருதுங்கண்ணா. இந்த ப்ராசஸ் டிஜிபிஎஸ் லைசன்ஸ் இருந்தாதான் இந்த பேஸுக்கு சர்வர் ஓபன் ஆகுங்கண்ணா. எல்லாரும் பண்ணிட முடியாது. எல்லாரும் பண்ணிட முடியாதுங்கண்ணா. இந்த பேஸுக்கும் ரோவருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உள்ள சாஃப்ட்வேர் இருக்குங்கண்ணா. அந்த சாஃப்ட்வேருக்கு லைசன்ஸ் இருக்குங்கண்ணா. அந்த லைசன்ஸ் டிஜிபிஎஸ்ல யார் வச்சா அந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன்ல யாரு அவங்க கனெக்ஷன் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தானே கொடுப்பாங்க. ஓகே ரைட். சரி நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? அளந்துடலாமா? கண்டிப்பா அளந்துடலாங்கண்ணா. எவ்வளவு நேரம் ஆகும் நம்ம ஒரு 2 ஏக்கர் அளக்குறது? 2 ஏக்கர் மினிமம் உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ்ங்கண்ணா. அவ்வளவுதானா? அவ்வளவுதாங்கண்ணா. இது ஒரு 4 பூரா அளந்தாங்க சர்வேல இருந்து வந்து அதோட வேலை வேற, இதோட துல்லியமும் வேற, டைம் குறைச்சு கொடுக்குங்கண்ணா உங்களுக்கு. வாங்க இன்னைக்கு நம்ம பாத்திரலாம். நம்ம கண்டிப்பா பாத்திரலாம். சரி போலாங்களா? இந்த பாயிண்ட் நேம் 1ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு வச்சுட்டு அடுத்து பாயிண்ட் 1க்கு அந்த எண்டுக்கு நார்த் ஈஸ்ட் கார்னர்ல இருந்து ஆரம்பிங்க. அடுத்து 2வது ஆப்ஷன் அந்த கட்டுக்கு போய்க்கிறீங்களா? அந்த இடத்துக்குள்ள ரோவரை யூஸ் பண்ண முடியலைன்னா டில்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? 45 டிகிரி மட்டும் ஆங்கிள் சாட்சி பிடிக்கிற மாதிரி செக் பண்ண சொல்லி போல ஒரு தடவை 2 டைம் ஷேக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் டில்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். சிறு பாயிண்ட்ல இருக்கா நான் செக் பண்ணிக்க சொல்லிக்க ஒரு தடவை. நேருக்கு நேரம் இருக்க மாதிரி பாத்துங்க. இங்க ஒரு கார்னர் வச்சுட்டே போயிரு. அந்த கார்னர் அந்த பாயிண்ட ஆனா இப்ப நீங்க பார்த்தது இந்த ஏரியா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அன்இவனான ஏரியா இல்லாம ஒரு உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்கும்னா. ஆனா இப்ப நம்ம நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழி மாதிரி இருக்கு. ஆமாண்ணா. மினிமம் பாத்தீங்கன்னா 3 மீட்டர் டெப்த்ல இருக்கும் அந்த சர்ஃபேஸ்க்கும். நீங்க இப்ப நிக்க பள்ளமா இருக்கு. ஆமாங்கண்ணா. இப்ப என்ன பண்ணோம்னா நம்ம மிஷின்ல டேப்ல அளந்தா உங்களுக்கு இது எத்தனை அடி டெப்த்னு கண்டுபிடிக்க முடியாதுங்கண்ணா. பட் நம்ம என்ன பண்ணோம், ரோவர் என்ன பண்ணோம்னா இது மீன் சி லெவல்லையும் எடுத்து கொடுத்துரும் உங்களுக்கு. சோ இப்ப அந்த இடத்துல இருந்து நம்ம எடுக்கும்போது கடல் மட்டத்துல இருந்து எடுத்தா ஒரு 350 அடி வருதுன்னா இந்த இடத்துல எடுக்கும்போது உங்களுக்கு 3 பாயிண்ட் உங்களுக்கு ஒரு மீட்டர்ல 2 மீட்டர் டிஃபரெண்ட்னா அதையும் நம்ம கிட்ட எடுத்து காமிச்சிரும். எக்ஸாக்ட்டா எவ்வளவு பள்ளங்க, எக்ஸாக்ட்டா எவ்வளவு பள்ளம் இருக்கு அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் எவ்வளவு பள்ளம் இருக்குது. சோ 2 மீட்டர் டெப்த் இருந்தா 2 மீட்டர் எப்படி ஃபில்லிங் பண்ண முடியும் உங்களுக்கு. அந்த ஃபில் பண்றதுக்கு என்ன பண்ணணும், எவ்வளவு உங்களுக்கு எத்தனை மீட்டர் டெப்த் இருக்குது, எந்த இடத்துல வருது, உங்களுக்கு எல்லாமே லொகேஷன் எக்ஸாக்ட்டா உங்களுக்கு கிடைக்குங்கண்ணா. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கணுங்கண்ணா. இதையும் நீங்க அளக்க போறீங்க? ஆமாங்கண்ணா. இப்ப நம்ம எந்த இடத்துல பள்ளம் வருதோ அந்த இடத்துக்கு ஒரு பாயிண்ட்ஸ் வச்சிடணும் நம்ம. அந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, டெப்த் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹைட்டும் இதுல மெஷர் பண்ணிக்க முடியுங்கண்ணா. ஆனா எல்லாமே அளந்தாச்சுங்கண்ணா. டக்குன்னு முடிச்சிட்டீங்க வந்தோடனே. இதோட ரோவர் செட் பண்றதுக்கு மட்டும் தானே டைம் ஆகும். அதுக்கப்புறம் ரோவர் ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணி சேட்டலைட்டோட கனெக்ஷன் பண்ணி நடக்க அது கூட அதுலயே ஒரு இன்டர்வல்னு ஒரு பீரியட் இருக்குங்கண்ணா. அதுவே ஸ்டாக் அடிச்சுக்கிட்டே இருக்குங்கண்ணா உங்களுக்கு. அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கு. பாயிண்ட் பாத்தீங்க மொத்தம் பாத்தீங்கன்னா இது நம்ம 26 பாயிண்ட் எடுத்திருக்கோம்னா. இது ஒரு அன்ஷேப்டு ஏரியானால நமக்கு இவ்வளவு பாயிண்ட் நம்ம எடுத்திருக்கோம்னா இப்போதைக்கு. பட் நமக்கு ரேண்டமா ஒரு ஏரியா வந்தா மினிமம் 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் அந்த அளவுல தானே பண்ற மாதிரி பண்ணணும். ஓகே. இப்போ இதோட டீடைல்ஸ் எல்லாம் மத்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் பாக்குறதுனா இங்கே பாத்துடலாமா? எல்லாமே இப்ப உங்களுக்கு இதுல எவ்வளவு ஏரியா கால்குலேட் ஆகி இங்கே நீங்க தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்கன்னா நாங்க இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளவு ஏரியா டிஸ்பிளேலயே A to Z உங்களுக்கு வந்துருங்கண்ணா. இது உங்களுக்கு ஒரு செல்போன் மாதிரி தான் உங்களுக்கு. அதை நீங்க ஒரு கண்ட்ரோலர் நீங்க பாக்கலாம். இதுலயே நீங்க பாத்துக்கலாம். உங்களுக்கு நீங்க தாராளமா அதை எடுத்து கொடுத்துருங்க. உங்களுக்கு அந்த பிரிண்ட் அவுட், சாஃப்ட் காப்பி, உங்களுக்கு ஆட்டோ கேட் ஃபைல் வேணும் இல்ல PDF ஃபைல் வேணும், ஆட்டோ கேடும் கொடுத்துருவோங்க சார். DX ஃபைல் வேணும்னாலும் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டத்துல நாங்க ஆபீஸ்ல உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோங்க சார். ஸ்ட்ரக்சர் வந்து இப்படியே டிஸ்ப்ளேல வந்து. ஆமா சார். என்ன ஸ்ட்ரக்சரல் இருக்கோ உங்களுக்கு அந்த லாட்டிடியூட், லாங்கிடியூட், எலிவேஷனோட உங்களுக்கு வந்துருங்க சார். ஹைட் எவ்வளவு இருக்கு ஒவ்வொரு இடம். சோ அந்த 3 பாயிண்ட் உங்களுக்கு மெஷர் ஆயிருங்க சார் உங்களுக்கு. இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்கன்னாங்க சார், ஒரு லேண்ட அளக்க ஆரம்பிச்சதுல இருந்து அதுக்கு ஒரு பிளான் வாங்கி அதுக்கு ஒரு FMB ஸ்ட்ரக்சரல லே அவுட் பண்ணி எந்த இடத்துல பில்டிங் வரணும், அதுக்கு செட்பேக் எவ்வளோ, எந்தெந்த இடத்துல என்னென்ன கொடுக்கணும். ஸோ அந்த மொத்த அளவுமே நாங்க ஆரம்பத்துல இருந்து பண்ணி கொடுக்குறோங்க சார். ஜீரோல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எண்டிங் வரைக்கும் சரி. லேண்ட் அளக்க ஆரம்பிக்கிறாங்க, லேண்ட் அளக்குறோம், எந்த இடத்துல நம்ம பில்டிங் பண்ண போறோம், இல்ல ஃபார்ம் ஹவுஸ் பண்ண போறோம், இல்ல அவங்க கமர்ஷியலா பண்ண போறாங்க, ஒரு மில்லு பண்றாங்க, ஃபேக்டரி பண்றாங்க, அதுக்கு ரோடு பேஸ் எவ்வளவு கொடுக்கணும். ஸோ எல்லாமே நம்ம DGPS எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி அவங்க கிட்ட நம்ம ஒரு A34 இல்ல A4 பேப்பர்ல உட்கார வச்சு அவங்களுக்கு ஸ்கெட்சை நம்ம
அந்த இடத்துல அவங்க கிளைண்ட் கிட்ட நம்ம நெசசரி பண்ண முடியுங்க சார் உங்களுக்கு. ஸோ அந்த ஒர்க்குமே இதில் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி தரோங்க சார். நீங்கள் இதில் பார்த்துருக்கீங்க, பட் ஆஃபீஸ் வாங்க உங்களுக்கு இதோட எக்ஸாக்ட் பிரிண்ட் போட்டு உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் அதில் பாருங்க சார் எந்த அளவு உங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும். அதுல உங்களுக்கு ஃபீல்டு மேப் கம்பேரிசன் பண்றது, இதுல நாங்க என்ன பண்ணிருக்கோம், இதுல என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு ஆபீஸ்ல ஒரு 1/2 hourல உங்களுக்கு கிளியரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் சார். சரி, அப்ப போய் பார்த்துட்டு வந்துடலாம். கண்டிப்பா பார்த்துடலாம் சார். வள்ளி கன்ஸ்ட்ரக்ஷனோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாமி தேட்டர் ரோடு, சண்முகபுரம் ரோடுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு என்எஸ் காம்ப்ளெக்ஸ் வேக்மன் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதில் முத்தூட் ஃபின்கார்ப்புக்கு மாடியில் இந்த இவங்களோட ஆஃபீஸ் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே இந்த ஆஃபீஸ் இருக்குது. நல்லா சூப்பரான ஆஃபீஸ். நீங்கள் வந்து இங்கேயே உட்காந்து எல்லா டவுட்டு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது இவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். வெளியூரில் பக்கத்தில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா ஒரு ஃபோன் அடிச்சிங்கன்னா நீங்கள் அவருக்கு வந்து உங்களுக்கு நேர்லேயே வந்து எல்லாம் அளந்து கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அவங்களோட நம்பருமே வந்து ஸ்க்ரீனில் வருது. ஸோ ஏதாவதுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். பிரிண்ட் அவுட் ரெடி ஆயிடுச்சு, முடிச்சிட்டோம் பாருங்க. அந்த டக்குன்னு பிரிண்டே போட்டிங்களா? ஆனா நம்ம இப்ப பாத்தீங்கன்னா பழனியில டிஜிட்டல் சர்வேங்கிறது முத இன்ட்ரோடியூஸ் பண்றதே நம்ம தாங்க. அப்படியே வேற யார்கிட்ட இல்லைங்களா? யார்கிட்டயுமே இப்போ வரைக்கும் இல்லைங்க. டோட்டல் ஸ்டேஷன் யூஸ் பண்றாங்க, பட் டிஜிபிஎஸ்ங்கிற ஒரு சிஸ்டமே இன்னைக்குதான் நம்ம பழனியில எடுத்துட்டு வந்துருக்கோம். ஸோ மக்களுக்கு இங்க என்ன தேவையோ அதை கொண்டு வரணும், இவங்களுக்கு சேர்க்கணும். ஸோ அந்த கன்சிடர்ல தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம்னா. பட் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு நீங்க தான் பண்ணிருக்கீங்க. நம்ம வீடு பங்களா வீடு போட்டோம், பங்களா வீடு போட்டிருந்தீங்க, ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம். பட் அதுல இருந்து நம்ம என்ன பண்ண முடியும், நாங்க கொண்டு வந்தது இந்த டிஜிபிஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா என்னென்ன சர்வீஸ் பண்ண முடியுமோ அதை கொண்டு வந்து சேர்க்கணும். இந்த மெஷர்மெண்ட் நம்ம லேண்டுக்கு பண்ணி கொடுத்தீங்க. இதே மாதிரி அண்ணன் தம்பிங்க ஏதாவது சொத்து பாக பிரிவினை சம்பந்தமா ஏதாவது வழக்கெல்லாம் இருக்குதுன்னு வைங்க, அதுக்கு எக்ஸாக்டா நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து இதுல எடுத்து அதை வந்து லீகலா நம்ம சப்மிட் பண்ண முடியுமா? இது 100% லீகல் தான். ஒரு பிரைவேட் சர்வேயரோட பர்பஸே பார்த்தீங்கன்னா லேண்டை அளந்து டிவைட் பண்ணி கொடுக்கலாங்கன்னா, அது கவர்மெண்ட் சர்வேயர் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து பட்டா கொடுக்கறதா அவங்களோட பர்பஸ்ங்க. நம்ம அவங்களுக்கு லேண்டை பிரிச்சு கொடுக்கலாம், அண்ணன் தம்பி இருக்காங்க பாகம் பிரிச்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு. நம்ம பண்ணிடலாம், எல்லாமே பண்ண முடியும். ரோடு நம்ம எந்த அளவுக்கு 16 அடி ரோடு வேணும், 25 அடி ரோடு வேணும் கேட்பாங்க. வரப்பு எந்த இடத்துல வருது, எதுக்குள்ள வருது, எல்லா ஒர்க்கும் இதுல கம்பல்சரி அடங்கணும். இதோட முக்கியமான பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஏக்கர் அளக்குறோம், பட்டால பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. எஃப்எம்பில பார்த்தா ஓரளவுக்கு வேணும், பத்திரத்துல ஓரளவு கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே இது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வரதா, டிஃபரன்ஸ் கம்பல்சரி இருக்கும்னா நம்ம சொல்றோம். ஆனா நம்ம ஒரு சென்ட் 3 லட்சம் ரூபான்னு கொடுத்து வாங்கும் போது, நம்ம இப்ப 1 ஏக்கர் வாங்குறவங்களுக்கு அதுல 2 சென்ட்னா 6 லட்சம் ரூபாய் உங்களுக்கு அதுல லாஸ் ஆகணும். ஆனா கவர்மெண்டோட அலவுன்ஸ் ஒண்ணு இருக்குதுன்னா, 1 ஏக்கருக்கு 5 சென்ட் பிளஸ்ஸாவும் இருக்கலாம், மைனஸாவும் இருக்கலாம், முன்ன பின்ன போலாம் அவங்களுக்கு. அதனால அதை கரெக்ஷன் பண்ணி தர மாட்டாங்க. ஆனா நம்ம வாங்கும் போது ஒரு பார்ட்டி கிட்ட இருந்து அந்த இடத்த எத்தனை சென்ட் இருக்கோ அதுக்கு தானே கொடுத்து பணம் வாங்கணும், கரெக்டா வாங்கணும். சோ அந்த விழிப்புணர்வு அவேர்னஸ் மக்கள்கிட்ட போய் சேரணும். இந்த ஸ்கேலிங் மெத்தட்ல நம்ம அந்த அக்யூரசி என்னன்னு இருக்கும்னா 98 சென்ட்னா 98 சென்ட் நம்ம கொடுத்துட முடியும். இதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? ஆனா நம்ம மினிமம் சார்ஜ் 2000 ரூபாய் தாங்க நான் வாங்குறோம் பெர் ஏக்கருக்கு. பட் நம்ம பெர் டே சார்ஜ் ஒரு 5 ஏக்கர் அளக்குறோம், ஒரு 10 ஏக்கர் அளக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மேக்சிமமே 5000 தானே நம்ம சார்ஜ் பண்றோம். இதுக்கு ஒரு 2 ஏக்கர் வச்சிருக்கீங்க நீங்க, அந்த 2 ஏக்கர்ல நாங்க ஒரு டிடிசிபா நாங்களாம் பண்ணோம் இருக்கோம் சார். இது இடம் பிரிச்சு இதுல எத்தனை அடி ரோடுக்கு கழியும், இதுல எத்தனை பிளாட் வரும், இதுல எத்தனை சென்ட் எங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகும் நீங்க சொல்லுங்கன்னா நாங்க அதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருவோம் சார். நம்ம இந்த டிஜிபிஎஸ்ங்கிறது அடிஷனலா நம்ம கொண்டு வந்தது. பட் நம்ம மேஜரா பண்றது பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் இப்போதைக்கு நாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்கூல் அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கோம் சார். நெய்க்காரப்பட்டியில பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஒட்டஞ்சத்திரத்துல கல்யாண மண்டபம் ஒண்ணுங்க சார், 2 ஏக்கர்ல ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குங்க சார். அது இல்லாம நம்ம கள்ளிமந்தயம், கொன்றையங்கீரனூர் கிராமத்துக்குள்ள பொருளும் அந்த ஏரியா எடுத்தீங்கன்னா நமக்கு வரிசையா நீங்க ஒரு ரெசிடென்சியல் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஒரு 7 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குங்க சார். இப்போ பழனிக்குள்ள எத்தனை? பழனிக்குள்ள 3 ப்ராஜெக்ட் இப்போதைக்கு போயிட்டு இருக்குது, நடந்துகிட்டு இருக்குங்க சார். இப்போ இந்த டிஜிட்டல் சர்வே பண்றீங்களே, இது வந்து நம்ம எந்தெந்த ஏரியா வரைக்கும் நீங்க பண்றீங்க சார்? நம்ம இதை கன்சிடர் பண்ணா பழனி அரௌண்ட் சுற்றி ஒரு 60 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு பண்ணி தரோம். எங்க இருந்து கூப்பிட்டாலும் சார், எங்க இருந்து ஒரு கால் பண்ணி ஒரு லொகேஷன் மட்டும் அனுப்பிவிட்டா போதுங்க சார். எங்க டீம்மேட்ஸ் கிளம்பிடுவாங்க சார். வந்து உங்களுக்கு 1 ஹவர் நாங்கள் சைட்ல ரீச் ஆகி
ஒர்க் எல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு உங்களுக்கு அங்கேயே ரிசல்ட் சொல்லிடுவாங்க சார். அதான் நம்ம இடத்துலயே உங்களுக்கு ரிசல்ட் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலா உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் வந்து உங்களுக்கு ஈவினிங்குள்ள உங்களுக்கு எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சு கொடுத்துருவோங்க சார் எங்க சைடு இருந்து. ரைட் சூப்பர் தம்பி. இன்னைக்கு பார்த்தோம், ஒரு புது விஷயத்த எனக்கும் சொல்லியிருக்கிறீங்க, நம்ம மக்களுக்கும் பகிர்ந்துருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பா உங்களுக்கு கால் வரும் விரைவில், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து வள்ளி கன்ஸ்ட்ரக்ஷனில் இப்போது டிஜிட்டல் சர்வே வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அது எப்படியெல்லாம் ப்ராசஸ் ஆகுது, எவ்வளோ குயிக்காக உங்களுக்கு பண்ணித்தராங்க அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ அவருடைய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு என்ன மாதிரி அவங்க ஸ்டைலாக பண்ணுறாங்க, அவர் கட்டின ஒரு பங்களா வீடு ஒன்று நம்ம வந்து ஏற்கனவே வீடியோவில் நம்ம சேனலில் வீடியோ பண்ணி போட்டிருக்கிறோம். அதையும் பாருங்கள், அதோட லிங்க்கையும் நான் வந்து கொடுக்குறேன். பிரமாதமான ஒரு சிவில் இன்ஜினியருங்க கண்ணன். ஸோ அவருக்கு வந்து உங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி நிலம் சார்ந்த ஏதாவது என்ன ஒர்க்குனாலும் நீங்கள் வந்து அவரை கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபேஸ்புக் பேஜையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தம்பி கிளம்பிட்டுங்களா? கண்டிப்பாக, வணக்கம்.